ஹீரோவோட நம்ம ஹீரோ நைட்டு ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு வரான். ஆனா அடுத்த நாளே அந்த பொண்ணுக்கு ஏதோ ப்ராப்ளம், ஹீரோ தான் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அதே டைம்ல ஹீரோயின் அவங்க பாட்டி கூட பேசிட்டு இருக்கும்போது அவங்க தாத்தா பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க தாத்தாவுமே கூலி வேலை தான் செஞ்சாரு, நாங்க 2 பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், உன்னோட தாத்தா என்ன ரொம்ப சந்தோஷமா தான் வச்சு பாத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இப்பதான் இந்த பொண்ணுக்குமே எந்த வேலை செஞ்சாலுமே நம்ம உண்மையான அன்பு வச்சிருந்தா ரொம்ப சந்தோஷமா வாழான்னு சொல்லிட்டு புரிய வருது. அப்ப ஹீரோவும் ஸ்டேஷன்ல பொய்யான கேஸ்ல சம்மடி வாங்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தா அந்த பொண்ணோட அப்பாவே கால் பண்ணி ஹீரோ மேல எந்த தப்புமே இல்ல, ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. இந்த நியூஸ் டிவில பார்த்த ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீரோ பார்க்கலாம்னு சொல்லி அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்ப சாப்பிடும்போது இந்த பொண்ணு ஹீரோவே பார்த்துட்டு இருக்கா. அதை ஹீரோவோட அம்மா பார்த்துட்டு நீ என்னோட பையனை லவ் பண்றியான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா இந்த பொண்ணு நாங்க கிறிஸ்டியனா இருக்கோம், நீங்க ஹிந்துவா இருக்கீங்க, அதுதான் என்னோட அப்பாவோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதான் இவங்களே நானுமே ஒரு முஸ்லீம் தான், என்னோட ஹஸ்பண்ட் ஒரு ஹிந்து தான், ஆனா நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், நீயும் ரொம்ப சந்தோஷமா வாழான்னு சொல்லி உங்க அப்பாவை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ண பாருன்னு சொல்லிட்டு போறாங்க. அண்ட் ஹீரோமே இந்த பொண்ணு டிராப் பண்றதுக்காக கூட்டிட்டு போறா. அப்ப இந்த பொண்ணு நான் ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன், இப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப ஆசைப்படுறேன்னு சொல்லி வீட்டுக்கு போறாங்க. அண்ட் ஹீரோட தங்கச்சி கல்யாணம் சொல்லி உங்க அப்பா கிட்ட சொல்லி அடிக்கடி இந்த வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறா. ஆனா இவங்க அப்பாக்கு டவுட் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க டாக்டர் வேலைக்கு போற ஒரு பையனை பார்த்து முடிவு பண்றாரு. ஆனா இந்த பொண்ணு இதை பார்த்ததுமே இவ லவ் பண்ற விஷயத்த சொல்லிடுறா. ஆனா இவங்க அப்பா இவங்க பொண்ணு மேல கை வச்சிருக்க மாட்டாரு. அதனால ஒய்ஃப் பாக்குறாங்க. ஒய்ஃப் கோவப்பட்டு இந்த பொண்ணு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா இவரு தடுக்கிற மாதிரி தடுத்து பையன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பதான் இவன் பையன் 10வது படிச்சிருக்காரு, ஆட்டோ தான் ஓட்டாருன்னு சொன்னதுமே இன்னும் கோவம் வருது. சோ அவங்க அம்மா திரும்ப அடிக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணு அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்பா, அவங்க அம்மா கூட முஸ்லீம், அவங்க அப்பாவுமே ஹிந்து தான், கலப்பு திருமணம் தான் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அந்த பையனும் உன்ன மாதிரி தான், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்லா பார்த்துப்பா, ஒரு தடவை மீட் பண்ணி பேசுப்பான்னு சொல்றாங்க. இவரும் ஓகே சொல்றாரு. இந்த விஷயத்த போய் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஆனா ஹீரோ நான் எதுக்கு உன்னோட அப்பாவை போய் பார்க்கணும், நான் உன்னை லவ் பண்ணதே டைம் பாஸுக்கு தான் லவ் பண்ணேன், அதெல்லாம் பார்க்க முடியாது, எனக்கு இந்த லவ்வும் செட் ஆகாது, நீ எனக்கு வேணாம்னு சொல்லி அங்கிருந்து போயிடுறா. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறா. ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த பொண்ணோட அப்பாவே ஹீரோ மீட் பண்ணி இத்தனை வருஷமா என்னோட பொண்ணை ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பாசமா வளர்த்துருக்கேன், இப்ப நீ கல்யாணம் பண்ணா உன்னோட வீட்டுல வந்து ரொம்ப கஷ்டம் தான் படுவா, அதனால தான் அவளுக்காக ஒரு டாக்டர் மாப்பிள பாத்துருக்கேன், அவளோட சந்தோஷம் முக்கியமா இல்ல உங்க காதல் தான் முக்கியமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ ஹீரோக்கும் ஹீரோயின் ரொம்ப நல்லா இருக்கணும், நம்ம கூட வந்தா ரொம்ப கஷ்டப்படுவான்னு சொல்லி இந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லிட்டு போயிடுறான்.